ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்தில் நம்ம கிட்டத்தட்ட 7வது அத்தியாயத்தினுடைய முடிவு கிட்டேயே வந்துட்டுருக்கோம். 27 ஸ்லோகங்கள் 28வது ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தாச்சு. இதில் கடந்த இந்த 2 ஸ்லோகங்கள்லையும் பகவான் சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகத்திலேயே பிறக்கும் போதேவே ஒரு மயக்கத்தோடு தான் பிறக்கிறோம் அப்படின்னு. எப்படி? ஏன்னா உலக விஷயங்களில் எப்போ நமக்கு விருப்பு வெறுப்பு இருக்கோ அப்போ அதனால் ஏற்படக்கூடிய துவந்துவங்கள், அதாவது ரெட்டைகள், லாபம் நஷ்டம், இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, இதெல்லாமும் தடுக்க முடியாது, அது ஏற்படத்தான் செய்யும். அப்போ அது ஏற்படும் போது அதனால் ஒரு மயக்கத்தில் ஈடுபட்டு நம்ம பாவம் புண்ணியங்களை செஞ்சிடற மாதிரி ஆகிடுது. அந்த பாவ புண்ணியங்களினுடைய அடிப்படையினால தான் நம்ம அடுத்த பிறவிகளை எடுக்கிறோம். அப்போ அடுத்த பிறவி இருக்கும்போதும் இந்த பல பிறவிகளோட வாசனை எல்லாம் இருக்குது இல்லையா? அப்போது என்ன ஆகுது, நமக்கு இந்த ஒரு மயக்கத்தோடையே பிறக்கிறோம் அப்படின்றத பகவான் சொல்கிறாரு. அந்த மயக்கம் எப்படி தெளியும், அது எப்படி போகும் அப்படின்னா, முதல்ல நிறைய புண்ணியங்கள் செய்ய செய்ய இந்த பாவங்கள்லாம் கம்மியாகும். பாவங்கள் கம்மியாகும் போது ரெட்டைகளை தாண்டுவோம். பிறகு அந்த உறுதியான அந்த ஒரு மனசோட, அந்த ஒரு புத்தியோட பகவானை நோக்கி நம்ம வேண்ட ஆரம்பிப்போம். அப்போது நம்ம இதெல்லாம் தாண்டலாம் அப்படின்ட்டு பகவான் இது வரைக்கும் சொல்லியிருக்காரு. இப்போது கடைசி 2 ஸ்லோகம், அதாவது 29, 30, இந்த 2 ஸ்லோகங்கள் மூலமாக பகவான் 8வது அத்தியாயத்தில் என்ன சொல்ல போகிறாரோ அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் இங்கே போடுறாரு. இங்கே அதை பற்றி ஒரு ட்ரெய்லர் மாதிரி காமிக்கிறாரு, சின்னதாக இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. அதனால் இந்த 2 ஸ்லோகங்களுடைய முழு அர்த்தம் இப்பயே புரிஞ்சிடும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த அத்தியாயத்துக்கான ஒரு முன்னுரை மாதிரி தான் இந்த 2 ஸ்லோகங்களும். அதனால் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். 29வது ஸ்லோகத்தில் கைவல்யார்த்திக்கு, அதாவது 3 விதமான பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஒருத்தவங்க செல்வத்தை வேண்டுறவங்க, இன்னொருத்தவங்க ஆத்ம அனுபவம் மட்டுமே வேணும்னு வேண்டுறவங்க, இன்னொரு விதமான பக்தர்கள் தான் பகவானே வேணும்னு வேண்டுறவங்க. அப்போது செல்வம் வேணும்னு வேண்டுறவங்க ஐஸ்வர்யார்த்தி அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த ஆத்ம அனுபவம் வேணும் அப்படின்னு வேண்டுறவங்க கைவல்யார்த்தி, பகவானே வேணும்னு வேண்டுறவங்க பகவல் லாபார்த்தி இல்லை பக்தர்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இப்போது இந்த கைவல்யார்த்திகளுக்கு தேவையானது என்னன்றது 29வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. ஜரா மரண மோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தி யே தே பிரம்ம தத்விதுஹ் கிருத்ஸ்னம் அத்யாத்மம் கர்ம சாகிலம். ஜரா மரண மோக்ஷாய, ஜரான்னா மூப்பு, அதாவது வயசாகிற அந்த ஒரு தன்மை. மரணத்திலிருந்து மோக்ஷாய, அதிலிருந்து விடுதலை வேணும்னா நான் இறக்கவே கூடாது அப்படின்ல, திரும்ப திரும்ப இந்த ஒரு சுழற்சிக்குள்ளேயே, இந்த ஒரு சக்கரத்துக்குள்ளேயே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா. மாம் ஆஸ்ரித்ய, என்ன அடைஞ்சு, யதந்தியக, என்னை அடையணும்னு என்னை வேண்டி யாரெல்லாம் பிரயத்னப்படுறாங்களோ, முயற்சி செய்கிறாங்களோ, தே தத் பிரம்ம விதுகு, தே அவங்கெல்லாம் அவங்களுக்கு ஏற்ற பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது யார் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து இந்த ஒரு சுழற்சிக்குள்ளே மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க என்ன நோக்கி, என்ன அடைஞ்சு என்கிட்ட வேண்டி அவங்களுக்கு ஏற்ற பிரம்ம ஏதோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் இங்கே பகவான் அவங்களுக்கு ஏற்ற பிரம்மன்னு சொல்கிறாரு? பிரம்மம் ஒன்று தானே அப்படின்னா, இந்த இடத்துல பிரம்மம்னா பரமாத்மாவை குறிக்கலை, பிரம்மம்னா இலக்கு. ஏன்னா இப்போ ஐஸ்வர்யார்த்திகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இலக்கு செல்வம். கைவல்யார்த்திகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆத்ம அனுபவம், அந்த ஆத்மா உண்மையாக உணரக்கூடிய அந்த நிலை, ஆத்ம சாட்சா்காரம்னு சொல்கிறது உண்டு. அதுபோல் பகவான் லாபார்த்திகளுக்கு பார்த்திங்கன்னா பகவான் அடையணுன்றது. அப்போது கைவல்யார்த்திகள் என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஏற்ற பிரம்மத்தை, அவங்களுக்கு உண்டான இலக்கை அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அத்தியாத்மம்னா எதை விடணும், இந்த ப்ராசஸில் விட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அது என்னென்ன? கிருத்ஸ்னம், முழுமையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, மற்றும் கர்மச்ச அகிலம், செய்ய வேண்டிய கர்மங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, 30வது ஸ்லோகத்தில் ஐஸ்வர்யார்த்திகள், பகவல் லாபார்த்திகள் பொதுவாக என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞம் ச யே விதுஹ பிரயாணகாலேபி ச மாம் தே விதுர்யுக்த சேதசஹ. மாம் என்ன, ஏ விதுஹு யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ, சாதி பூத, அதாவது அதிபூத்தன்மையோட என்ன தெரிஞ்சுக்கிறவங்க, அதிதெய்வம் தெய்வத்தன்மையோட
நான் வந்து இருக்கிற ஒரு பகவான் அப்படின்னு என்னை தெரிஞ்சுக்கிறவங்க இப்படியா வந்து ஐஸ்வர்யார்த்திகள்லாம் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும். சரி, பகவத் லாபார்த்திகள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாதியஜ்ஞம் ஏவிதுகோ, சாதியஜ்ஞம் ஏவிதுகோ, அதாவது அதியஜ்ஞத்தன்மையோடு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரயாண காலக அபிச்ச, கடைசி காலத்திலையும் கூட, இங்கே நல்லா நம்ம கவனிக்கணும், கடைசி காலத்தில்னு பகவான் சொல்லலை, கடைசி காலத்திலேயும் கூட யுக்த சேத்தசக, என்னோட நினைவே இருக்கக்கூடியவங்களா தேவிதுகு, அவங்க வந்து இருக்கணும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இப்படியா வந்து பக்தர்கள் இல்லைன்னா பொதுவாக எல்லாருமே இருக்கணும்ன்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது ஐஸ்வர்யார்த்திகள் பகவான அதிபூதத்தன்மையோடும் தெய்வத்தன்மையோடும் இருக்கிறவராக தெரிஞ்சுக்கணும். பகவன் லாபார்த்திகள் யஜ்ஞத்தன்மையோட பகவான் இருக்கிறவங்களா தெரிஞ்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் கடைசி காலத்திலேயும் கூட பகவானோட நினைவோடையே இருக்கணும். இப்படிலாம் தான் வந்து இந்த மூவரும் இருக்க வேண்டும்னு பகவான் சொல்கிறார். அதாவது கைவல்யார்த்திகள், ஐஸ்வர்யார்த்திகள், பகவன் லாபார்த்திகள். இதில் வந்து இன்னும் ஆழமாக அர்த்தம் இல்லையே, வேறு என்ன இருக்கணும் அப்படின்ற கேள்விகள் இருக்கும். கவலை வேண்டாம், 8வது அத்தியாயத்தில் இதை தான் நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம வந்து 7வது அத்தியாயத்தினுடைய 30 ஸ்லோகங்களும் வந்து முடிச்சிட்டோம். தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.